Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு ரொம்ப சுவையா அதே சமயத்துல ஆரோக்கியமான கேரட் அல்வா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த கேரட் அல்வா 4 ல இருந்து 5 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி இந்த கேரட் அல்வா செய்யிறதுக்கு ஒரு 25 நிமிடம் எடுத்துக்கும். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துர்க்கேன். அதாவது 5 ல இருந்து 6 அளவு வந்து பெரிய கேரட் சைஸா எடுத்துர்க்கேன். அந்த கேரட்டை காய் திருகுறதை யூஸ் பண்ணி துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு பாதி பதத்துக்கு சிவந்து வர ஆரம்பிச்ச பிறகு இதுல நம்ம காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்க்கிறேன். அதுக்கு அடுத்ததாக கூடவே கொஞ்சமா இன்னும் ரிச் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக பாதாம் பருப்பு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ திராட்சை நல்லா உப்பி வரணும், அது மாதிரி எல்லாமே நல்லா சிவந்து வரணும். சிவந்து வந்துடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேன்ல நம்ம துருகி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் தான் உங்களுக்கு ரேஷியோ காட்ட போகிறேன். இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன். அதாவது 5 ல இருந்து 6 கேரட் வந்து துருகின கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேரட்டோட கலர் வந்து மாறுற வரைக்கும் ஒரு 5 நிமிடம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ கலர் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு, கேரட்டோட கலர். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலோட ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கேரட்டுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேரட்டோட ஸ்மெல் வந்து வரவே வராது. அந்த மாதிரி கேரட்டும் நல்லா வெந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி பால் வந்து பச்சை பால் சேர்க்காதீங்க, சில டைம் வந்து திரிஞ்சிடும். பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆறின பாலை சேருங்க. நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு கேரட் துருக்கள் எடுத்துருக்கிறதுனால 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி பால் சேர்த்த பிறகு மூடி வைக்காதீங்க, பொங்கி வந்துடும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிடம் நல்லா வேக விடுங்க. இப்போ 15 நிமிடம் ஆயிடுச்சு. பால் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். அதாவது உங்களுக்கு சுகர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1/4 கப் சேர்த்துங்க. சுகர் அதிகமாக வேண்டாம்னு கொஞ்சம் குறைவாக வேண்டும் அப்படின்னா 1/4 கப்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து குறைச்சி போட்டுக்குங்க. இன்னைக்கு நம்ம 4 கப் கேரட் எடுத்துருக்கனால நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விடுங்க. அந்த சர்க்கரை அது கேரட் இது நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிங்கிளாகி வர்ற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் நல்லா மிங்கிளாகி அந்த நெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கடைசியாக இறக்கப்புற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அதில் இருக்கக்கூடிய நெய்கள் எல்லாமே உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், மீண்டும் மீண்டும் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும், சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து பால் நிறைய சேர்த்து வேக வச்சுருக்கோம். கேரட்டோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு அந்த கேரட் நல்லா வெந்து நல்ல ஒரு சாஃப்ட் டச் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.